திருப்பூர் ஃப்ரண்ட்லைன் மில்லேனியம் பள்ளிகள் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர்கள் தேசபக்தி பாடல்கள் பாடியும் குடியரசு தினம் குறித்து உரை நிகழ்த்தியும் அசத்தினர். ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் வைத்தியநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் ரோட்டரி சங்கமும் ஃப்ரண்ட்லைன் இன்ட்ராக்ட் சங்கமும் இணைந்து தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்ட நோய்களுக்கு உதவும் வகையில் மாபெரும் இரத்த தான முகாமினை பள்ளி வளாகத்தில் நடத்தினர். இந்த முகாமினை ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் ரவி துவக்கி வைத்தார். ஏராளமான பெற்றோர்கள் இதில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இந்த முகாமில் 188 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டது. இந்த நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் சிவசாமி, செயலாளர் டாக்டர் சிவகாமி, இயக்குனர் சக்திநந்தன் மற்றும் துணை செயலாளர் வைஷ்ணவி மந்தன் மற்றும் முதல்வர் லாவண்யா, தலைமை ஆசிரியர் கமலாம்பாள் மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். இந்த குடியரசு தினத்தன்று நம்ம ஸ்கூல் ஒரு அழகான மற்றும் உன்னதமான விஷயம் செய்கிறாங்க. நம்ம ஃப்ரண்ட்லைன் பள்ளி இரத்த தான முகாம் இந்த குடியரசு தினத்தன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த அன்னதானத்தோட ஒரு சிறந்த தானம் இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக இரத்த தானம் தான். ஏன்னா இரத்த தானத்துக்கு ஒரு நல்ல மனோநிலையும் தைரியமும் தேவைப்படுது. நம்ம பள்ளியில் படிக்கிற எல்லா மாணவர்களும் வீட்டுக்கு போய் அம்மா நீங்கள் வாங்க, அப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த பிளட் டொனேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட யூசஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அவங்க எல்லாம் இங்கே அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு கிளம்பும் போது ஒரு புன்னகையோட ஒரு முகமலர்ச்சியோடு கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க இன்றைக்கி கொடுத்த ரத்தம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா ரத்தம் கொடுக்கறதோட இரத்த தேவைப்படுறவங்களோட எண்ணிக்கை இன்றைக்கி ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஆதலால் இந்த உன்னதமான செயலை செய்த நம்ம ஃப்ரண்ட்லைன் பள்ளிக்கும் முதலில் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களும் சரி, அந்த மாணவர்களும் சரி, நம்ம ஃப்ரண்ட்லைன் மேனேஜ்மெண்ட்டும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம் என்பதை என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஃப்ரண்ட்லைன் பள்ளின்ட்டு கிடையாது, கடந்த 6 வருஷமாக ஃப்ரண்ட்லைன் பள்ளி இதை பண்ணிட்டு வராங்க. எங்கே இரத்த தான முகாம் நடந்தாலும் பெற்றோர்கள் அவங்களோட பங்களிப்பை நிச்சயமாக அதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.